Hello students, 10th public exam 2025 நல்லபடியா முடிஞ்சாச்சு. பேப்பர் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ரிசல்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ எல்லாரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா தெரியும். ஸோ ரிசல்ட் வந்த உடனே நீங்க என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றத இந்நேரம் எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். இருந்தாலும் குழப்ப நிலையில இருக்கிறவங்களும் இதுவரையும் என்ன படிக்கணும்னு தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, ஒரு ஐடியா கிடைக்கல, யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணேன், எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல அப்படின்னு குழப்ப நிலையில இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு வீடியோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நீங்க வந்து 11th புக் பேக் ஆன்சர் போடுங்கன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஒரு சிலர் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 10th என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நீங்க இன்னும் அதுக்கான வீடியோ போடவே இல்லை, உங்க வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட கருத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கே வந்து உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம் தான். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு கல்வி விஜி சேனல் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். 10th நம்ம முடிச்சுட்டு வந்து ஒரு சிலருக்கு வந்து சயின்ஸ் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கலாமா, இல்லை காமர்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு ஆசையாக இருக்கும். ஸோ காமர்ஸ் எடுக்கலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, இல்லை வந்து நம்ம வொகேஷனல் குரூப் எடுக்கலாமா, இல்லை பாலிடெக்னிக் போகலாமா, இந்த மாதிரியான ஒரு பலவித குழப்ப நிலைகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ என்னென்ன குரூப் இருக்கு, 10th முடிச்சுட்டு நம்ம 11th என்ன குரூப் எடுக்கலாம், 11th நம்ம அந்த குரூப் எடுக்கிறதுனால ஃபியூச்சரில் நம்ம என்ன படிக்க முடியும், அந்த படிப்பெல்லாம் எத்தனை வருஷம், ஸோ அதுக்கான என்ன டிகிரி, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். 11th குரூப்பில் பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது. டோட்டலாக 6 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து எல்லா குரூப்புக்குமே காமனாக வரக்கூடியது. அது போக நமக்கு வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு தமிழ் படிக்க முடியல, நான் வேறு சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஞ்சு இருந்ததுன்னா உங்கள் ஸ்கூலில், நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் என்ன லாங்குவேஜ் இருக்கான்னு விசாரித்து வச்சுக்கோங்க. அங்கே ஃப்ரெஞ்சு இருக்கா, இல்லை ஜெர்மன் இருக்கா, இல்லை சான்ஸ்கிரிட் இருக்கா, என்ன இருக்குன்னு பாருங்க. அதுல உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு, எது ஃபியூச்சர்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ, ஸோ அந்த குரூப்பை கூட நீங்க எடுத்துக்கலாம், அந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்துக்கலாம் லாங்குவேஜ்ல. சரிங்களா. இது லாங்குவேஜுக்கு காமனா இங்கிலீஷும் தமிழும் வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கும். அதுல தமிழுக்கு பதில் நீங்க வேற என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ உங்க ஸ்கூல்ல இருக்க சப்ஜெக்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டா. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மெயினானது பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான். ஏன்னா நீங்கள் 11th 12th முடிச்சதுக்கப்புறம் உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் போய் சேரக்கூடியது, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறீங்களா, இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் போகிறீங்களா, இல்லை மெடிக்கல் காலேஜ் போகிறீங்களா, இல்லை இந்த ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான லைன் போக போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மேஜர் சப்ஜெக்டை பொறுத்து தான். ஸோ அந்த மேஜர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு இருக்குது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் டைப் 1 இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து டைப் 1 சொல்லலாம். அதே டைப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபியை டைப் 2 சொல்லுவாங்க. என்ன பிசிபி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும், அது கூட ஆப்ஷனல் லாங்குவேஜ் வரும். ஸோ ஒவ்வொன்றா என்ன விளக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசிஎம்னா என்னன்னு பார்த்துக்குவோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3மே இருக்கும். இது மேஜர் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட். அந்த 4ல் முதல் 3 சப்ஜெக்ட் இந்த பிசிஎம் இருக்கும், இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கும். இது கூட ஆப்ஷனலாக நீங்கள் அந்த 4th சப்ஜெக்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், இல்லை பயாலஜி எடுக்கலாம், இல்லை வொகேஷனல் சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஸோ இது விருப்பப்பட்டது நீங்கள் எடுக்கலாம். அதாவது இங்கிலீஷ் தமிழ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மேஜர் சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு வந்துடும். அது கூட கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்லை பயாலஜியா, இல்லை வொகேஷனல் சப்ஜெக்டா, இது நீங்கள் முடிவு பண்ணுறது. வொகேஷனல் சப்ஜெக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட்டிங், ஃபினான்ஷியல் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது இருக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன கோர்சஸ் பண்ணலாம்னா இன்ஜினியரிங் படிக்கலாம், டெக்னாலஜி படிக்கலாம்,
ஆர்கிடெக்சர் படிக்கலாம், டிசைனிங் படிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னாலஜி லைனில் பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் வந்து 4 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து இன்ஜினியரிங் பிஇ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து 4 இயர்ஸ் வரும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வரும். பிஎஸ்சி கிடையாது, இது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். ஸோ பிஎஸ் பண்ணுறதா இருந்தால் 4 இயர்ஸ். பிஎஃப் டெக்னாக்கா பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி வந்து 4 இயர்ஸ். அதே மாதிரி பிஆர்க்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், இது வந்து 4 இயர்ஸ் இதை படிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு படிக்கக்கூடிய டிகிரிஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது எல்லாமே என்னென்ன படிக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துட்டு கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, பயாலஜி இருந்தாலும் சரி, வெக்கேஷனல் சப்ஜெக்ட் இருந்தாலும், ஆனால் மெயினானது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பேசிக்ல இதை கொடுக்குறாங்க. சரிங்களா? இது போக சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து டைப் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பிசிபி. பயாலஜியில் வந்து உங்களுக்கு பாட்னி, ஜுவாலஜின்னு வந்துடும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இன்னொன்று விளக்கமாக சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிசிபி கூட என்ன ஆப்ஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ஒகேஷனல் சப்ஜெக்ட் இருக்கும். என்னப்பா இங்கே தானே சொன்னீங்க நீங்கள் இங்கே மேக்ஸ் இருக்குது, ஒரு நிமிஷம், ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேக்ஸ் இருக்குது, இங்கேயே வந்து ஆப்ஷனில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதே தானே இங்கே திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் மேஜர். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜி மேஜராக எடுக்கும்போது நீங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து 12th அப்புறம் நம்ம படிக்கக்கூடிய டிகிரிலாம் இருக்கும். அதாவது மெடிக்கல் லைன் போகிறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜின்னு வந்துடும். அதாவது பயோபாட்னி, பயோஜுவாலஜி அப்படின்னு வரும். இது கூட ஆப்ஷனல் லாங்குவேஜா இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து ஒகேஷனல் சப்ஜெக்ட் வருது. சொன்னது புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜா இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசிக் என்ன கோர்சஸ்லாம் இதை படிக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் அண்ட் சர்ஜரி படிக்கலாம், ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சயின்சஸ், பேராமெடிக்கல், நர்சிங், ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ், இது எல்லாமே எலிஜிபிள் டிகிரி கோர்சஸ். இது எல்லாமே சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த டிகிரிஸ்லாம் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.5 years. அதே பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி 5 years. பிஏஎம்எஸ்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, அதாவது ஆயுர்வேதான்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஆயுர்வேதா படிக்கிறதுக்கு உங்களுக்கு 5.5 years வருது, அது பிஏஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே பிஎஸ்எம்எஸ் அப்படின்னா சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, இதுவும் வந்து 5.5 years ஆகும். பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ், இது வந்து 5 years படிக்கிறோம். அதே பிஹெச்எம்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி, இதுமே வந்து 5.5 years படிக்கிறோம். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, சாரி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். அடுத்தது பியூஎம்எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ உங்களுக்கு இதுவுமே வந்து 5.5 years. இது எல்லாத்துக்குமே வந்து பேசிக் என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சயின்ஸ் மஸ்ட். ஸோ பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நர்சிங், அது வந்து ஒரு 4 years. அதுக்கடுத்து ஆப்டோமெட்ரி படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, அதுவும் ஒரு 4 years. ஆக்குபேஷனல் தெரப்பி, அது ஒரு 4 years, பிஓடி. அடுத்து பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியும் படிக்கலாம். அடுத்து ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி 4 years படிக்கலாம். இல்லை டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிஃபார்ம் படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 years. அடுத்து பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வந்து 4 years. அடுத்து பிஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதாலேயே வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் இருக்குது, அதுவும் பிஃபார்ம் ஆயுர்வேதான்னு சொல்லுவாங்க, அதுவும் 4 years. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதுவும் வந்து 4 years. பிஎஸ்சி செரிகல்ச்சர் இருக்குது, அது வந்து ஒரு 4 years. பிவிசி இருக்குது, அது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். வெட்டினரினா இந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, அது வந்து ஒரு 4 years. அடுத்து பிஎஃப்எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரி சயின்ஸ். சொன்னது புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே சயின்ஸ் பேசிக், அதாவது நீங்கள் பயாலஜி பேஸ்டில் படிக்கும்பொழுது இந்த டிகிரியெல்லாம் உங்களால் படிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்போ சூஸ் பண்ணணும்? 12th முடிச்சுட்டு சூஸ் பண்ணோம். ஸோ நாம் 12th
12th முடிச்சுட்டு இந்த குரூப்பெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் 11th என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை எனக்கு எங்கள் அக்கா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா சொல்லுவாங்க, அப்படி இப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்கள பேஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து குரூப் சேர முடியும். ஆனால் படிக்க முடியுமா, அதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்க பிடிக்குமா, இல்லை மேக்ஸ் ரிலேட்டடாக படிக்க பிடிக்குமா, இல்லை எனக்கு ஆர்ட்ஸ் குரூப் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க காமர்ஸ் குரூப்பையும் எடுத்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது பேசிக் மெயினான சப்ஜெக்ட்ஸ். ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை மேக்ஸாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் லைனில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னா இந்த மெடிசன், சர்ஜரி, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அக்ரிகல்ச்சர், அலைட் சயின்ஸ், பேராமெடிக்கல், நர்சிங், ரீஹாபிலேஷன் சயின்ஸ் இது எல்லாமே படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பியூர் சயின்ஸும் எடுக்கலாம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துட்டீங்க, ஆப்ஷனல் லாங்குவேஜில் மேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெடிக்கல் லைன்லேயும் போகலாம், மெடிசன் லைன்லேயும் போகலாம், அதே இன்ஜினியரிங் லைன்லேயும் போகலாம். ஏன்னா உங்களுக்கு பயாலஜியும் இருக்குது, இங்கே மேக்ஸும் இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸ் இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸ் இல்லாமல் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ பயாலஜி பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து மெடிக்கல் லைனில் போக முடியும். இல்லை எனக்கு வந்து இந்த பிசிஎம் தான் பிடிச்சிருக்கு, நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிக்க போகிறேன், கூட வந்து நான் பயாலஜி எடுக்க போகிறதில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்க போகிறேன், இல்லை நான் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் குரூப் போகலாம். நீ பிடெக் பண்ணலாம், பிஇ பண்ணலாம், இல்லை பிஎஸ் பண்ணலாம், பிஆர்க் பண்ணலாம். ஸோ என்ன வேணால் எடுக்கலாம். ஸோ முடிவு உங்களுடையது. சரிங்களா? இல்லை எனக்கு ஒகேஷ்னல் சப்ஜெக்டும் வேண்டாம், கம்ப்யூட்டர் சயின்ஸும் வேண்டாம், எனக்கு மேக்ஸும் வேண்டாம், எல்லாமே எனக்கு சயின்ஸ் தான் வேணும், எனக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் பிடிக்கும், பியூர் சயின்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் உங்களுக்கு லாங்குவேஜ் வந்துட்டு கூட மெயின் சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு வந்துடும். இதுதான் உங்களுக்கு பியூர் சயின்ஸில். அதாவது வெறும் பயாலஜின்னு இல்லாமல் உங்களுக்கு பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி சேர்த்து படிப்பீங்க பயாலஜின்னு. ஆனால் பியூர் சயின்ஸில் பயாலஜின்னு இருக்காது. பாட்னி தனி சப்ஜெக்டாக இருக்கும், ஜுவாலஜி தனி சப்ஜெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி தனித்தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு பியூர் சயின்ஸ் எடுத்தாலுமே இங்கே கீழே கொடுக்கப்பட்ட இந்த எல்லா டிகிரியுமே உங்களால் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து இன்ஜினியரிங்கும் படிக்கணும் ஆசையாக இருக்குது, நான் வந்து இந்த டாக்டர் லைனும் போகணுன்னு ஆசையாக இருக்குது, என்னோடய 12th மார்க்கை பார்த்துட்டு தான் நான் வந்து ஃப்யூச்சரில் முடிவு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு தோணிச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இந்த குரூப் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து சயின்ஸே சுத்தமாக பிடிக்காது, எனக்கு வந்து வேறு வழியே இல்லை, நான் இன்ஜினியரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு கூட வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். சொன்னது புரிஞ்சுதுங்களா? இல்லைப்பா எனக்கு இந்த மேக்ஸும் பிடிக்காது, சயின்ஸும் பிடிக்காது, ஸோ என்னால் வந்து இதெல்லாம் படிக்க முடியாது, எனக்கு இந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இதை பேசிக்கில் நான் படிக்கணும், ஆர்ட்ஸ் குரூப் படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். அதையும் போய் பாருங்கள். காமர்ஸ் குரூப் பேஸ் பண்ணது காமர்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும். கூட ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லாதவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப்புக்கு காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதில் ஒன்று பிஸ்னஸ் மேக்ஸாக இருக்கும், இல்லை மேக்ஸ் எனக்கு அது வராது, மேக்ஸ் எனக்கு மேக்ஸே பிடிக்காது, எனக்கு 10th மேக்ஸ் போடுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஸோ என்னால் வந்து 11th 12th மேக்ஸ் படிக்க முடியாதுன்றவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன குரூப் எடுக்க முடியும், உங்களுக்கு என்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் படிக்கலாம், பேங்கிங் படிக்கலாம், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் படிக்கலாம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் படிக்கலாம், சார்ட்டர்ட் செக்ரட்டரி, பப்ளிக் ரிலேஷன் எக்ஸெட்ரா எல்லாமே உங்களால் படிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிகாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் காமர்ஸ் பிகாம் 3 years படிக்கலாம். இதில் வந்து பிகாமில் காமர்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா பிகாமில் உங்களுக்கு ஹான்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட்டிங் ரிலேஷன்னா உங்களுக்கு இதில் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் பிகாமில். இது வந்து 3 years. அது பிஎஸ்சி ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேச்சுலர் இன் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஷியலாக படிக்கிறது பிஎஸ்சி, அதுவுமே 3 years. அடுத்து பிபிஏ பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்,
இதுவுமே வந்து பிபிஏன்றது ஃபினான்ஸ் பேஸ்டு, அதுவுமே 3 இயர்ஸ் தான். அதே பிஎஃப்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதுவுமே 3 இயர்ஸ். பிகாம்ல வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பேச்சுலர் இன் காமர்ஸ் ப்ரொஃபஷனலும் படிக்கலாம், அதுவுமே 3 இயர்ஸ். சொன்னது புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த டிகிரிலாம் வேணாம், நான் வந்து 12th வரையும் காமர்ஸ் படிக்க போகிறேன், என்னென்ன குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காமர்ஸ், அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து 12th எல்லாம் முடிச்சாச்சு, எனக்கு வந்து நான் பிகாம்லாம் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சர்டிஃபைடு கேட்டகிரியாக நான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, certification available along with or after 12th or bachelor degree in commerce. ஸோ காமர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சுட்டு 12th முடிச்சதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறேன் ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிஏ பண்ணலாம். பிகாம் முடிச்சுட்டு தான் சிஏ பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 12th முடிச்சுட்டே சிஏ பண்ண முடியும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இல்லை எனக்கு கம்பெனி செக்ரட்டரி தான் பண்ணணும், சிஎஸ் பண்ணலாம். இல்லை காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் சிடபிள்யூஏ, இல்லை சிஎஃப்ஏ ஃபினான்ஸ் அனலிசிஸ், அடுத்தது சிஎஃப்பி ஃபினான்ஷியல் பிளானர், சிஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், சிஎஸ்பி சர்டிஃபைட் ஸ்டாக் புரோக்கர். இது எல்லாமே நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுக்கும் பொழுது உங்களுக்கு படிக்கக்கூடிய டிகிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து காலேஜில் போய் நான் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி நான் காலேஜில் போய் பிபிஏஓ இல்லை பிகாம் படிக்கணும் அப்படின்னா அதுவுமே என்னென்ன படிப்பு அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் படிக்கலாம், இதையும் படிக்கலாம். இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தாதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து மரியாதை இருக்காது, வேல்யூ இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த காலகட்டத்தில் காமர்ஸ் குரூப்புக்குமே வேல்யூ அதிகம். நீங்கள் இன்னும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு கேம்பஸ் வர காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டிகிரி கோர்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பயப்படாமல் எடுக்கலாம். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டி குரூப்னு இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் பேசிக்கு. இது கூட ஆப்ஷனலாக என்ன வரும்னா சோசியாலஜி, சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஒகேஷ்னல் சப்ஜெக்ட், அதாவது ஹோம் சயின்ஸ், இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜாக இருக்குது. இது எல்லாம் என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட்ஸ் குரூப்புக்கு. அதுக்கு அடுத்தது கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குன்னா மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கணும், கிரியேட்டிவ் ஆர்ட்ஸு, கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம் படிக்கணும், லிட்ரேச்சர் அண்ட் ரைட்டிங், இல்லை ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்காலஜிக்கு, அடுத்தது பாலிட்டிக்ஸ் படிக்கணும். அந்த மாதிரி நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நீங்கள் குரூப் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஎஃப்ஏ ஃபைன் ஆர்ட்ஸு, பிஎஸ்சி அதாவது பிஎஸ் சைக்காலஜி, அடுத்து பிஎஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க்கு, அடுத்து ஜேர்னலிசம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த குரூப் எடுத்து படிக்கலாம். பிஜேஎம்எஸ்சி கம்யூனிகேஷன், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிஜேஎம்எஸ்சி. அதுதான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட்டாக வந்து ஜேர்னலிசம் சொன்னேன். அடுத்து பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஹெச்எம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, பிஎட் முடிக்கலாம், எம்எட் முடிக்கலாம், அடுத்து பிஹெச்டி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குரூப் எடுக்கலாம்னா இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடாகவும் எடுக்கலாம். இல்லை நான் வந்து பயோமேக்ஸ் எடுத்தால் என்னால் டீச்சராக படிக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து சயின்ஸ் பேசிக் எடுத்துகிட்டு இல்லை மேக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மேக்ஸ் எல்லாம் வந்து எம்ஃபில்லாம் பண்ணலாம், உங்களால் அழகாக பண்ண முடியும். அதே மாதிரி சயின்ஸ் எடுத்திங்கன்னா பிஹெச்டிலாம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃப்யூச்சர் நல்லாவே இருக்குது. சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, டீச்சர் ட்ரைனிங்க்குன்னு தனியாகவும் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் படிக்கலாம் 12th முடிச்சுட்டு. ஸோ படிக்கிறதுக்கு நிறைய குரூப் இருக்குது. ஆனால் நம்ம என்ன குரூப் எடுத்து படிக்கணும், எது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை நாம தான் செலக்ட் பண்ணணும். ஒகேஷ்னல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப்பு, அக்கௌண்டன்சி அண்ட் ஆடிட்டிங், ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஹெல்த் கேரு, அடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், அடுத்தது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், அடுத்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒகேஷ்னல் குரூப்ஸில் வரும். ஒகேஷ்னல் குரூப் வந்து கண்டிப்பாக அதுக்குமே நல்ல வேல்யூபிள் இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு நிறைய குரூப் இருக்குது. உங்களுக்கு ஆஃப்டர் 12th என்ன படிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இடம் இருக்குது. அவங்க கையில் பணம் கட்டி நம்ம வந்து ஒரு
ஒரு குறிப்பிட்ட தொகை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை கட்டி நம்ம என்ன குரூப், எந்த காலேஜில் எவ்வளோ பணம் கட்டணும், எத்தனை வருஷம், இந்த மாதிரியான இன்னும் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸை 12th முடித்த உடனே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரியான செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பெல்லாம் போய் விசாரிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு நிறைய ஐடியாவை கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்குதா, இல்லை பயாலஜி பிடிக்குதா, இல்லை காமர்ஸ் குரூப் பிடிக்குதா, இல்லை ஆர்ட்ஸ் குரூப் பிடிக்குதா, இல்லை ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பிடிக்குதா அப்படின்னு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் 10th பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமோ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்கிற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th வந்து நான் வந்து ஒரு 475 எடுத்துட்டேன். இது வந்து என்னோட அனுபவத்தில் என்னோட கோச்சிங் சென்டரில் படித்த பிள்ளைங்க நான் சொல்கிறது. இது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நிறைய பேரண்ட்ஸும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கான ஒரு தகவல் தான். என் பையன் வந்து 475 எடுத்துட்டான். ஸோ அவன் வந்து சயின்ஸ்லேயுமே வந்து 100 மார்க் எடுத்துட்டான், 99 எடுத்துட்டான். ஸோ நான் வந்து அவனை வந்து பயாலஜி எடுக்க சொல்லியிருக்கேன். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் வந்து உன்னால் முடியும், நீ ஸ்டார்டிங்லேருந்து நல்லா படிச்சேன்னா படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைப்பாங்க. கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க, படிக்காமல் போயிட போகிறதில்ல. ஆனால் அவங்களால ஷைன் ஆக முடியாது. ஸோ பிள்ளைங்களுக்கு எதை வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவங்களோட கருத்தையும் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கு மேற்பட்டு படிக்கிறதுல ஃப்யூச்சரில் என்ன ஃபீல்டில் போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே வந்து பிடிவாதமாக இல்லாமல் இதை 2 பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணி உங்களுக்கு எது பெட்டர், பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சரில் எது பெட்டராக இருக்கும், அவங்க எந்த லைனில் போனால் அவங்க இன்னும் நல்லா ஷைன் ஆவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலனாலும் நிறைய படித்தவங்க இருப்பாங்க, உங்கள் ரிலேஷனில் நிறைய பேர் ஃப்யூச்சரில் வந்து பெரிய லெவலில் வர அளவில் அவங்க வந்து நிறைய ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் கூட நீங்கள் வந்து ஒரு ஐடியா கேட்கலாம். ஸோ ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. காமர்ஸ்லாம் வந்து ஒரு உதவாத குரூப் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை மட்டம் தட்டாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது வந்து நமக்கு தெரியாமல் மேலோட்டமாக வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்பு அதுதான் பெஸ்ட்டு, இல்லாட்டி டாக்டர் படி இதுதான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக ஒரு 4-5 படிப்பை வச்சுட்டு இதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நம்மளே வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி வேற எதையும் பார்க்காம எதையும் விசாரிக்காம நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க சொல்லி திணிக்கிறோம். ஸோ அதுவுமே தவறு. அதே நேரத்தில் தெரியாத பிள்ளைங்க பேரண்ட்ஸ் வந்து ஐடியா கொடுக்குறாங்கனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் தான் சொன்னாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் தான் இந்த குரூப் எடுக்க சொன்னாங்க, என்னால் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வந்து ஒரு காரணமாக சொல்லி டிபெண்ட் பண்ணாதீங்க. அது வந்து மிக 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 தவறு. ஏன்னா என்னோட கோச்சிங் சென்டரில் ஒரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க சொல்லி ஒரு பிள்ளைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. அவருக்கு காமர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் படிக்கும் பொழுது அவங்க பேரண்ட்டையே வந்து குறை சொல்லிட்டு அவரோட மார்க்ஸ்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்டும் ஒரு காரணம், ஸ்டூடெண்ட்டும் ஒரு காரணம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்டாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒத்துப்பட்டு 2 பேரும் பேசி முடிவு பண்ணி நீங்கள் என்ன படிக்கணும், ஃப்யூச்சரில் என்ன குரூப் எடுக்கணும், அதுக்கு இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம், சயின்ஸ் எடுக்கலாமா, ஆர்ட்ஸ் எடுக்கலாமா, வொகேஷனல் குரூப் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை விட முக்கியம் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் உங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த ஸ்கூலில் நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா தான் அவங்களோட 12th மார்க் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் சரியில்லை, கோச்சிங் சரியில்லை அப்படின்னா தயவு செஞ்சு 11th 12th நீங்கள் வேறு ஸ்கூல் மாறிக்கோங்க. ஸ்கூல் மாறுறது தவறு கிடையாது. மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. மாறுதல் இல்லாதது மாற்றம் ஒன்றேன்னுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை தவிர்த்து எல்லாமே மாறக்கூடியது தான். இங்கே எங்கே போய் படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஃப்யூச்சரில் என்ன சாதிக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ படிக்கிறத நல்லா படிங்க, இன்ட்ரெஸ்டாக படிங்க, பிடிச்சதை படிங்க. பிள்ளைங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை கூட பேரண்ட்டாக இருந்தால் நீங்களும் பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பிள்ளைங்களும் பேரண்ட்ஸை வந்து அவமரியாதையாக அவங்கள வந்து அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காம நீங்களே முடிவு பண்ணி, என் ஃப்ரெண்ட் எடுத்து படிக்கிறான், ஃப்ரெண்ட் அந்த குரூப் எடுத்தான், ஸோ என் ஃப்ரெண்ட் என்னால் விட்டு பிரிய முடியாது, ஸோ அதனால் இந்த குரூப் எடுத்தேன் அப்படின்னு நினச்சிட்டுலாம் போய் சேராமல் உங்கள் லைஃப்க்கு எது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல ஒரு குரூப் கிடைக்கணும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. கல்வி விஜி சேனலுக்கு இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததும் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் வீடியோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ கட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 11th வீடியோஸை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.